ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான்வெஜ் வெயிட் லாஸ் டயட் பிளான் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கின ஜீரகத்தூள். மார்னிங் நான் கியூமின் வாட்டர் சீரக தண்ணி தான் குடிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்சது. ரெண்டுத்துக்கும் கலர் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ வீட்டில் நீங்கள் கலர் சீரக தண்ணி குடிக்கிறீங்கன்னா ஸ்டோர் பாட் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே காலையில் நான் லெமன் வாட்டர் தான் மார்னிங் குடிக்கிறது. பட் ஆனால் இன்றைக்கி ஜீரக தண்ணி குடிக்கிறேன். ஏன் அப்படின்ற ரீசனை நான் பின்னாடி சொல்கிறேன். நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளை நல்லா கலந்து விட்டாச்சு. ஜீரக தண்ணியில் நிறைய ஃபைபர் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே போல் நம்ம ஸ்கின், ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லெமன் வாட்டர் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஜீரக தண்ணியும் குடிக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் தேன் கலந்து இதை நல்லா வார்மாக இருக்கும் போது நல்லா ஃபாஸ்ட்டாக குடிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேர்க்கும். ஸோ சூப்பரான ஜீரக தண்ணி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொதுவாக நான் ஸ்மூத்திஸ் தான் குடிக்கிறது. பட் ஆனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்லி ஸ்க்வீஸ்ட் ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்க போகிறேன். வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துப்பேன். ஆரஞ்ச் ஜூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸ் ஃபுல் ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கிறது ஒரு 3 hours ஆகுது உங்களுக்கு நிச்சயமாக பசிக்காது. ஏன்னா அதில் அதிகமாக வைட்டமின் சி இருக்குது. இதனால தான் நான் லெமன் ஜூஸ் இன்றைக்கி எடுக்கல. வைட்டமின் சி ஒரு நாளைக்கு ஒரு அளவுக்கு கம்மியாக தான் எடுத்துக்கணும். நிறைய வைட்டமின் சியும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் நான் லெமன் வாட்டரை காலையில் ஸ்கிப் பண்ணதுக்கு இதான் ரீசன். ஏன்னா லெமன்லேயும் நிறைய வைட்டமின் சி இருக்குது, ஆரஞ்சுலேயும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வைட்டமின் சி பொதுவாக நம்மளை ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். பொதுவாக எனக்கு பசிக்கவே பசிக்காது. ஆரஞ்ச் ஜூஸ் இல்லைனா வேறு எந்த ஜூஸ் வேணாலும் நீங்கள் குடிக்கலாம். ஆரஞ்ச் ஜூஸ் தான் குடிக்கணுமான்றது கிடையாது. நீங்கள் ஆரஞ்சு பழத்தை உரிச்சு கூட சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. இந்த டயட் பிளானோட ஃப்ரூட் ஸ்மூதிஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய ஸ்மூதிஸ் ரெசிபி போட்டிருக்கேன். அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணுங்கள். லஞ்சுக்கு ஒரு சிம்பிளான வெஜிடபிள் ஆம்லெட், அதுக்கு கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறம் ரெட் கலர் குடமிளகாவை கட் பண்ணி சீவி வச்சுருக்கேன். 2 முட்டை, சால்ட், பெப்பர். இதுதான் நம்மளோட வெஜிடபிள் ஆம்லெட்டுக்கு தேவைப்பட போகுது. முதல்ல 2 முட்டையும் நல்லா பீட் பண்ணிப்போம். ஸோ முட்டையை நல்லா பீட் பண்ணிட்ட பிறகு அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க கேரட், குடமிளகா, எந்த கலர் குடமிளகாவானு யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் அண்ட் குடமிளகாவை வேக வைக்காமையும் நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த காய்கறிகளை இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நான் சீஸையும் கொஞ்சமாக சீவி வச்சுருக்கேன். இப்போ ஆம்லெட் செஞ்சுருவோம். ஒரு குட்டி ஃப்ரைங் பேன் ஹீட் ஆகிடுச்சு. அதில் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் இல்லைனா நீங்கள் நெய், இல்லைனா பட்டர், அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய்கள் ரொம்ப நல்லது. மற்ற எல்லா எண்ணெயும் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்து வச்சுருக்க அந்த முட்டையும் வெஜிடபிள்ஸையும் அப்படியே பேனில் கொட்டிடுவோம். இதை நீங்கள் மீடியம் ஹீட்லேயே தான் குக் பண்ணணும். ஏன்னா நம்ம திருப்பி போட போகிறதில்ல. இது அப்படியே நம்ம மேலே மூடி போட்டு அப்படியே நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே நம்ம நறுக்கி வச்சுருக்க கொஞ்சமாக நான் சீஸ் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு எல்லா ஃபுட்லேயுமே காரம் இருந்தே தீரணும். அதனால் நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தேவையான அளவு போட்டாச்சு. இப்போது இதை மூடி வச்சு மீடியம் ஹீட்லேயே நம்ம குக் பண்ணுவோம். அப்போ தான் அடியிலையும் தீயாது, மேலேயும் உங்களுக்கு நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கும். இப்போது நம்மளோட ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான நம்ம ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 முட்டை சேர்க்கறதுனால நல்ல ஃபில்லிங்காகவே இருக்கும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு பத்தலைன்னா கண்டிப்பாக நடுவில் ஒரு கேரட், வெள்ளரிக்காய், சாலட் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக க்ரீன் டீயும் நட்ஸும் தான். ஸோ இன்றைக்கி கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சமாக பாதாம், அதுக்கப்புறமா க்ரீன் டீ. இதுதான் ஈவினிங் ஸ்நாக். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைபர் நிறைஞ்சது. பீனட் அண்ட் பாதாம் ரெண்டுத்துலேயும் ஃபைபர் அதிகமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் நமக்கு டின்னர் வரைக்கும் பசி எடுக்காது. டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராக்லி அண்ட் சிக்கன் ஸ்டர் ஃப்ரை மாதிரி தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரொம்ப நேரம் கிண்டிட்டு வேக வைக்கலாம் தேவையில்லை. ஸோ ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடான பிறகு நான் இங்கே சிக்கன் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட், போன்லெஸ் சிக்கனை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பேனில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இதை நல்லா உடச்சி விட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ப்ராக்லியை ஃபுல்லாக வாஷ் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ராக்லியை வந்து எப்படி வாஷ் பண்ணணுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதை லிங்க்கை கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். அதை ஹோல் ப்ராக்லி எடுத்து போட்டாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்லி தான் நிறைய இருக்கும், சிக்கன் வந்து ரொம்ப கம்மியாக ஃப்ளேவருக்காக தான் இருக்கும். ஸோ டயட்னாலே பொதுவாக வெஜிடபிள்ஸை அதிகமாக சாப்பிடணும், அதுதான் நல்லது. ஸோ அடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துப்போம். மிளகுத்தூள் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ப்ராக்லி குக் பண்ண போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்டீம்லேயே ப்ராக்லி குக் ஆகணும். குழைய குக் பண்ணவே கூடாது. 50% தான் குக் ஆகணும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்லி வந்து நல்ல ஓரளவு குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக நான் சீஸ் போட போகிறேன். ஏன்னா ப்ராக்லி, சீஸ் அண்ட் சிக்கன் மூணுமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான மேட்ச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஸோ அந்த சீஸையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணி கம்மியாக ஊற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ராக்லி குக் ஆகும். இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 50% குக் ஆகிருக்கு. குழைய எனக்கு நிச்சயமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்படி குக் பண்ணாலும் அது வந்து நல்லதில்லை, அது நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போயிடும். ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு ப்ராக்லி சிக்கன் ரெசிபி. கண்டிப்பாக டின்னர் இல்லைனா லஞ்சுக்கு இதை நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி சூப்பர் ரெசிபி செஞ்சு கூட நம்ம கண்டிப்பாக உடம்பை குறைக்கலாம். அதனால் யாருமே வந்து டயட்னாலே ஒரு பட்னியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஸோ ஹெல்தி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை ஃப்ரைடே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.